டி கனகராஜ் அவர்களுடைய இந்த கல்விக்குழுவானது மிக சிறப்பாகவும் சீராகவும் செயல்பட்டு இதில் யாராவது ஆண்டுக்கு ஒருவரோ ஒரு இருவரோ உச்சுப்பணிக்கு செல்ல வேண்டும் என்று நல்வாழ்த்துகளுடன் இதை இவர்களுக்கு பரிசாக இந்த முதல் வழங்கப்படுகிறது. தேவேந்திர உலக வேளாண் சங்கத்தின் சார்பாக நன்றி. இன்னொரு பேஜ் வந்து படிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். 2 ஸ்டேஜ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். மற்றபடி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்த சைடு சரிங்களா. உங்களுக்கு தேவையான புக் எல்லாம் அந்த சைடு இருக்குது, ரேக்கரில் இருக்குது சரிங்களா. ஒன்றும் டிஎன்பிசி படிக்கணும்னா ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா ஃபஸ்ட்டு முயற்சி கிடையாது, உன்னுடைய ஓன் முயற்சி பார்த்துக்கோ சரியா ஃபஸ்ட்டு. 2வது டிஎன்பிசி ரீதியாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம தயாராகணும்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக படிப்பான். 10 வருஷமாக படித்த நாலேஜ் ஒருத்தன்ட்ட இருக்கும். அவனோட போட்டி ஓடுறதுக்கு நம்ம தகுதியாகணும். நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ 10 வருஷமாக படித்தவனோட போட்டி ஓடுறதுக்கு நம்ம தகுதியாகணும்னா நம்ம எப்படி படிக்கணுங்கிற முதல்ல முடிவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சரியான வரிசை முடிவாக இருக்கணும். அந்த முடிவு கண்டபடி படிக்கக்கூடாது. அந்த முடிவுகளை எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இப்போ இந்த சென்ட்ரு சரிங்களா. 1. 2வது எதை படிக்கணும், கண்டதை படிக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற விஷயம் 3 தான். ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் டைம் அப்புறம் பேசி பார்த்துக்கணும். காலையில் வந்தவொடனே 9 மணி டு 10 மணி வரைக்கும் நியூஸ் பேப்பர் 2 நியூஸ் பேப்பர் வாங்கி போடுறேன். ரெகுலராக வந்துடும், எடுத்து கொண்டு வந்து போட்டு பேஜ் டு பேஜ் ரீடிங், பேஜ் டு பேஜ் இந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும். உங்களுக்கு டைம் 1 மணி நேரம் தான். ஒரு பேஜை ஒரு பேப்பரை ஒருத்தர் படிச்சுன்னா இன்னொரு பேஜை இன்னொருத்தர் படிங்க. இப்படி படிக்கிறப்போ இந்த நோட்டு நான் எது கொடுத்துருக்கேன்னா, இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற நோட்டு முழுமைக்குமா டிஎன்பிசியில் வரக்கூடிய அதிக கொஸ்டின் இப்போதைக்கு போன குரூப் 4 கேட்டது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்தது தான். அதனால் நியூஸ் பேப்பருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் 1 ஹவர். அதனால் உங்களுக்கு 1 ஹவர் காலையில் 9 டு 10 மணி வரைக்கும் எல்லோரும் படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் ஒன்லி சாதாரண ரீடிங் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீட் மோடிக்கு அதுக்கு மேலே நியாயமற்ற தேர்வால் பறிமுகம் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நீட்டை மென்ஷன் பண்ணி இந்த செய்தி வந்திருக்கு சரிங்களா. அப்போ என்ன செய்யணும், இந்த நீட் எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த தேதியிலிருந்து அமுல்படுத்தினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரிங்களா. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, இது சம்மந்தமான ஹிஸ்ட்ரி போட்டுருவோம். எப்போ நீட்டு கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து மோடின்னு வருதா, அப்போ நரேந்திர மோடி யாரு, இது மோசடியா, சாரி இப்போ மோடின்னு வந்துச்சுன்னா பிரதமர் யாரு, மோடி, அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். அப்போது ஜென்ரலில் இருக்கிற மினிஸ்டர் பேரை ஃபுல்லாக நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்கிற இந்த நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த நோட்டில் எழுதிடுங்க, செய்தித்தாள் சம்பந்தமான குறிப்புகள் அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுருங்க. இதுக்கு தான் நோட்டு கொடுத்துருக்குதுன்னா அது நியூஸ் பேப்பர் படிக்கிற செய்திகளை ஃபுல்லாக நீங்கள் இந்த நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் காலையில் சரிங்களா. அடுத்து 2வது டிஎன்பிசியில் குரூப் 2 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் 100 கொஸ்டின் தமிழ், 100 கொஸ்டின் அதர்ஸ். நேற்று நான் உங்களுக்கு சிலபஸ் போட்டுவிட்டேன் பார்த்தீங்களா, அதில் தமிழும் இருந்துச்சு இங்கிலீஷும் இருந்துச்சு இல்லையா, 2 இருந்துச்சு. அந்த உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா சிலபஸை பார்த்தீங்களா, இது போட்டுவிட்டு பார்த்தீங்களா. இப்போ உங்கள் சிலபஸை நான் பிரிண்ட் எடுத்து கையில் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. என்னென்ன சிலபஸை நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சிலபஸாக இருந்தாலும் 6 to 10th வரைக்கும் உள்ள சிலபஸ் தான் குரூப் 4க்கு. அதே மாதிரி குரூப் 2க்கு 6 to 10th வரைக்கும் தான் பேசிக். மற்ற அதை எலாபரேட்டாக படிப்பீங்க, அவ்வளோதான்.
அதனால 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கை கம்பல்சரி ரீட் பண்ணி ஆகணும். ஒன்று, அதை படிச்சுட்டு தான் மற்ற எதெல்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர், ரெண்டாவது 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள புக்கை ரீட் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, சும்மா ரீடிங். நீங்கள் படித்ததை திருப்பி ரீகால் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை திருப்பி படிக்க போகிறீங்க. சும்மா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ரீடிங் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 6வது தமிழ் எடுக்கிறீங்கன்னா அடுத்து 7வது தமிழ், 8வது தமிழ், 9வது தமிழ், 10வது தமிழ். அதே மாதிரி சயின்ஸ் 6, 7, 8, 9, 10. அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் 6, 7, 8, 9. இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம் முறைகள். சரிங்களா? உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கு, பின்னாடி போய் பார்த்துக்குங்க. லாக்கரில் வச்சுருக்கோம். இன்னும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வரும். ஒன்று, இன்னும் ஒன்றுன்னா இப்போ 2 சொல்லிட்டேன். நியூஸ் பேப்பர் 1, ஸ்கூல் புக்கு 1. 3வது மனோரமா இயர் புக்கு நான் வாங்கி போட்டுருவேன். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா இந்த சென்று தொடர்பு போட ஆரம்பிச்சதுலேருந்து பொங்கச்சாமி வந்து ஒரு 1000 ரூபா டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்று நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த காசை வச்சு உங்களுக்கு மனோரமா இயர் புக்கு ஒரு 5 புக்கு வாங்கி போட்டுருவேன். மனோரமா இயர் புக்கில் என்ன இருக்குன்னா, போன இயர்களில் தேதி வயசாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் அந்த இயர் புக்கில் இருக்கும். 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கு ஒரு மனோரமா இயர் புக். இந்த 3 புக்கை தவிர நீங்கள் வேற எந்த புக்கும் கையில் வச்சிருந்தா தூக்கி குப்பையில் போடுங்க. வேற எந்த புக்கும் வச்சு படிக்கக்கூடாது. ஏன்னா டிஎன்பிசி சிலபஸில் ஸ்கூல் புக்கில் தப்பாக கொடுத்துருந்தாலும் அதுதான் ஆன்சருங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் தப்பாக கொடுத்துருந்தாலுமே டிஎன்பிசியில் அதுதான் ஆன்சர். அதனால் நீங்கள் கண்ட புக்கை படிச்சிடக்கூடாது. யாரும் வாங்கி கொடுக்குறா வைக்கிறாங்கன்னு கையில் வச்சிருக்கக்கூடாது. 1, 3 தான் நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இங்கே தான் டைம். உங்களுக்கு ஃபுல் டைம் நீங்கள் இங்கே இருக்கணும். எந்த டயத்துலேருந்து எந்த டயத்தில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டைம் சொல்லுங்கள். 10 மணிலேருந்து நான் 10 மணி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப அதை சொல்கிறேன்ல, 10 வருஷமாக படித்தவர்களோட நம்ம போட்டி போடணும். அப்படி போடணும்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணல நோ பாசிபிலிட்டி. அதுக்கு நம்ம ஃபுல் டைம் படித்தாகணும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கங்க, என்ன எடுத்துக்கங்க. நான் இருக்கிறப்போ எனக்கு எக்ஸாம் 2 எக்ஸாம் தான். 1 ரிட்டன் எக்ஸாம், 2வது இன்டர்வியூ. சரிங்களா? 2 எக்ஸாம் தான். ஆனால் நான் படிக்கிற முறையை சொல்லிடுறேன். நான் ஒரு சென்ஸுங்கிறதுனால அந்த மாதிரி படித்தேன். 2வது 6 மணிக்கு நியூஸ் பேப்பர் 6 to 7. அதுக்கடுத்து மதிய வரைக்கும் தமிழுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா 200 கொஸ்டின் நமக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வரும், 300 மார்க்கு. இந்த 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் தமிழ் தான். அப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? தமிழுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போது 100ல் பாதி தமிழ் கொஸ்டின் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாதி நாள் தமிழ் செலவிடுவோமா? மதியம் வரைக்கும் நியூஸ் பேப்பர் அண்ட் தமிழ் 2க்கு மட்டும்தான் மதிய வரைக்கும் பிரிக்கிறது. இது 2 மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து 2வது சிலபஸில் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், பொலிட்டிக்ஸ், கான்ஸ்டியூஷன், அதுக்கடுத்து மென்டலியா சைக்காலஜிக்கல் கொஸ்டின், இதுகள்லாம் மற்ற அதர்ஸ் எல்லாத்துலேயும் வருது. சரிங்களா? அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு படிக்க போகிறோம், ப்ரிப்பேர் ஆகிடுவோம். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே டெஸ்ட்டு போடுவேன். கொஸ்டின் கொடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு அதில் மாற்றி மாற்றி திருத்த சொல்லி எதுலாம் தப்பாக இருக்கீங்களோ அந்த டைம் சென்ஷன் பண்ணணும். நான் சொன்னது மாதிரி ஒரு டைம் சொன்னது மாதிரி 3 டைம்ஸ் ஸ்கூல் புக்கை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா நமக்கு காலம் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சு நமக்கு டைம் குரூப் எழுதுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் அந்த சைடு உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். சரியா? தமிழ் கிளாஸ் நான் எடுக்கிறப்ப மட்டும் நீங்கள் கிளாஸ் பண்ணுவேன்.
சரிங்களா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்கும். மற்ற டைம்களில் நீங்கள் இங்கே தான் இருந்து படிக்கணும். சரி ரைட், டைம் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம் டைம்? எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இங்கே நம்ம இருக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி கொடுங்க. படிக்கிறது நீங்கள் தான், முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று, நீங்கள் இந்த 3 தடவை ரீட் பண்ண முடிஞ்ச பின்னாடி தான் நான் வந்து டெஸ்ட் போடவே முடியும். ஒன்று, அப்போ அந்த 3 தடவை ரெடி இங்கே எப்படியும் 3 மாதம் ஆகும். அதுக்கு நம்ம டைம் 3 மாதத்துக்கு நம்ம 3 டைம்ஸ் இந்த 6 to 10 வரைக்கும் புக்கை ரீட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் டைம் வேணும். அந்த டைத்தை நீங்கள் சொல்லுங்கள். எப்போ இருந்து எப்போ வருவீங்க சொல்லுங்கள். முடியும்னு சொல்லுங்கள். பேசி முடியும். இதோட நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இல்லை நான் அடுத்த வாட்டை கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்களா? அப்போ 9 to நைட்டு 8 மணி வரைக்கும் என்ன தெரியுமா செய்யணும்? இடையில 1 hour உங்களுக்கு லஞ்சுக்கு பிரேக். 1 to 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கணும். ஆமா, அப்போ பசங்க எல்லாம் லுங்கி கட்டிட்டு வரலாமா? யாரு?